வேண்டும் என்று அதற்குள்ளே இவர் மாண்டு போய் விடுவார். அதனால் இறைநிலையை அடையும் எண்ணமே வருவதில்லை. 50 வயதை தாண்டினால் நம்ம ஆன்மீகத்தின் இறைநிலையை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். இன்றைக்கு யாருமே கிடையாது. 50 வயதுல இன்னைக்கு தங்க விலை என்ன 1 லட்சம் தாண்டிடுச்சு, 50 சவரம் வாங்கி விட்டோமா என்ற எண்ணத்தை விட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் எப்பொழுது நம்மளை தேடி வருவார் என்றால், கடவுள் நம்மளை ஒரு காலத்தில் தேடி வர மாட்டார். நாம் ஒழுக்கமாக இருந்தால் கடவுள் நம்மளை தேடித்தான் வருவார். இன்றைய காலகட்டத்திலே நாம் ஒழுக்கமாக இருக்கிறோமா என்றால் நம்மளே கேள்வி கேட்டு கொள்ளத்தான் வேண்டும். அப்படி கேள்வி கேட்டு கொள்ளும் போது கடவுளை நாம் உணரும் தன்மையை நாம் இழந்து விட்டோம். வணக்கம். அப்படி மனிதர்கள் இறைவனை நாம் உணர வேண்டும் என்பதை நாம் முதலிலே சில நெறிமுறைகளை வகுத்து வாழ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வாழ்ந்து காட்டியவர் தான் திருமூலர். மதுரையன்பதியிலே சுந்தரநாதர் என்ற முனிவர் இருந்தார். சுந்தரநாதர் என்ற முனிவர் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டு புரிந்து கொண்டார். ஆனால் அவருக்கு அது ஆன்ம ஞானம் பெற வேண்டிய எண்ணம் வந்தது. உடனே அதை கைலையை நோக்கி பயணிக்கிறார். கைலை மலையிலே நந்தியம் பெருமானை கண்டு, எனக்கு தன்னைத்தானே அறிந்து விட்டேன், ஆனால் இறைநிலையை அறிவை நீ தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார். இந்த காலகட்டத்தில எல்லாம் கைலாசத்துக்கு காசு இருந்தா போலாம். இன்னைக்கு காசை வச்சுட்டு